கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. தேவனுடைய திட்டம் அதுதான். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுடைய திட்டம். போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் அதைக்கு மத்தியிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுடைய திட்டம். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். அப்ப ஏற்ற காலம்னா என்ன? நம்ம தேவனை முற்றிலுமாக அறிந்து கொண்ட நேரம், அதுதான் ஏற்ற காலம். குறித்த காலம்ன்றது வேற, ஏற்ற காலம் வேற. குறித்த காலத்துல ஆபிரகாம் சொன்னார், குறித்த காலத்துல உன் மனைவி கற்பந்தெடுத்திருப்பாள் அப்படின்பாரு, அது வேற. ஏற்ற காலம்ன்றது வேற. அப்ப குறித்த காலம்ன்றது எப்படின்னா இந்த ஸ்கூல் டைம், ஆபீஸ் டைம், அது மாதிரி. ஏற்ற காலம்ன்றது அப்படி கிடையாது. நம்ம தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொண்டு அவர் நம்மளுடைய அழைப்பு நம்மளுடைய காரியங்கள் என்ன என்பதை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நம்ம அந்த தேவனுடைய திட்டத்தில் நம்ம அமரும் போது தான் ஏற்ற காலம். அதான் தாவீதை பார்த்தேன், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் காத்திருந்தாருன்னா தேவன் தான் காத்திருந்தார், ஆபிரகாம் காத்திருக்கல. அதுதான் அந்த ஏற்ற காலம். ஆபிரகாம் முழுசா அவரோட திட்டத்தை அறிந்து கொண்டு அந்த காரியத்தில் இருப்பதற்கு தான் 25 வருடங்கள் காத்திருந்தார். அப்ப ஏற்ற காலம்ன்றது குறித்த காலம் வேறு. அப்ப ஏற்ற காலம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுக்கு தேவன் உங்களை அறிந்து கொண்ட காலம், நீங்கள் தேவனை அறிந்து கொண்ட காலம் இப்பொழுதே வந்துவிட்டது. அது சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். இன்றைய அந்த நாள் நீங்க ஏற்கனவே எல்லாம் அறிந்து கொண்டீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நீங்க தேவனுக்கு ஏற்ற காலத்தில் இருக்கிறீங்க. தேவனுக்கு ஏற்ற காலம்னா என்ன? தேவன் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் காலம் வந்து விட்டது. அதாவது நீங்க ஒரு லெவல்ல இருந்தோம்னா தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்னா அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இன்னைக்கு அதானி அம்பானி உலகத்துல மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்றோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட பணக்கார சொத்துக்கள் அனைத்துமே திடீர்னு ஓவர் நைட் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க. அதை வைத்து என்ன செய்ய முடியும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா செலவழிக்க முடியும். 1 லட்ச ரூபாய் ஓகே. இதே திடீர்னு ஒரு 10 கோடி கொடுத்தா நம்ம அதை எப்படி நம்ம செலவழிப்போம்? அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அது அதிக பணம் நமக்கு அதிக ஆசீர்வாதம் நம்ம பிரச்சனையாகாது. என்ன செய்ய போறோம்னே தெரியாது. இப்போ ஹோட்டலுக்குலாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சாப்பிட்றது இருக்கு, விதவிதமான சாப்பாடுகள் இருக்கு. நமக்கே தெரியாது, என்ன சாப்பாடுனே தெரியாது, நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அப்ப அந்த லெவல்ல வளர்றவங்களுக்கு அது தெரியும் வேற மாதிரி. நமக்கு என்ன தெரியும்? லோக்கல்ல நமக்கு தெரிஞ்சதுதான் நமக்கு தெரியும். அப்ப ஏற்ற காலம், தேவன் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பும் காலம் வந்துவிட்டது. நீங்க அதானி அம்பானிக்கு அந்த பணங்கள் வந்தாலும் அதை எப்படி நீங்க செலவழிக்கணும், அதை எப்படி நீங்க தேவனுக்கு மகிமை ஏற்றபடி அதை நீங்க எப்படி அதை நடத்துவது என்ற காலம் வந்துவிட்டது. அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்களால செய்ய முடியும். ஆனா அந்த ஒரு இது இல்லாம நடக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதமே, அதிக ஆசீர்வாதமே நமக்கு ஒரு சாபம் மாதிரி மாறிவிடும். ஆனா தான் ஏற்ற காலம் அப்படின்றாரு. தேவன் ஈஸியா சொல்லிடலாம், நாளைக்கு உனக்கு எல்லாம் நடக்கும், ரைட்டுப்பா, சந்தோஷம், நடந்துருச்சு. ஆனா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு காரியம் உண்டு. அதான் தேவனுக்கு பிரியமானபடி நடப்பது. அதனால தான் ஏற்ற காலம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. தேவனுக்கு பிரியமானபடி நடந்து தேவனுடைய கற்பனைகளை, அவர் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த ஏற்ற காலம் நமக்கு வந்து விட்டது. அதான் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். மழைன்னா என்ன? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு பெய்ய போகிறது. ஆசீர்வாதமான மழை எப்படி இருக்கும் உங்களுக்கு? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்ப மாட்டேனோ. அப்ப தேவன் உங்களை இடம் கொள்ளாமல் நிரப்புவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். ஆனா நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம அதை அனுபவிப்பதற்கு நம்ம தேவனுடைய திட்டத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக இதை கொடுக்குறாரு, எதற்காக இதை செய்கிறார் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம் உங்களுக்கு வந்து விட்டது. இன்றைய தினமே இந்த ஏற்ற காலம். தேவனை பற்றும் அறிவில் நம்ம இன்னும் வளர வேண்டும். வளரும் பொழுது தேவன் ஆசீர்வாதமான மழை பெய்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம நடப்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம். அது தெரியாதனால தான் நமக்கு எவ்வளவு வந்தாலும் கையில நிற்க மாட்டேங்குது. எவ்வளவு லட்சங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அது ஏன் கையில நிக்கல, ஏன் கடன், ஏன் பிரச்சனை அப்படின்னா அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அது எப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளாதனால தான் எல்லாம் என் கை சம்பாதித்தது, நான் என் திறமையில சம்பாதிச்சேன்னு எல்லாம் சொல்றதுனால தான் அது வந்த வழியில அது இன்னொரு வழியில போயிடுது. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம்
நிரம்பிக் கொண்டே இருக்கும், நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதை யாராலையும் கை எடுக்க முடியாது, யாராலையும் அதை கைப்பற்ற முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, ஏற்ற காலம் உங்களுக்கு தேவனோட ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு பெய்ய போகிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவ ஆசீர்வாதத்தை நிரப்ப போறீங்க. அந்த ஏற்ற காலம் இன்றே, அந்த ஏற்ற காலம், அதை மட்டும் விசுவாசிங்க. ஆமென். ஜெபிப்போம். நீங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றே அந்த ஏற்ற காலம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் உமது திட்டங்களை அறிந்து கொண்டு, எங்களை குறித்த உமது திட்டங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது தகப்பனே, அந்த ஏற்ற காலத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைப்போம் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தரும் ஆசீர்வாதமான மழைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது தேவ ஆசீர்வாதத்தால், பரலோக ஆசீர்வாதத்தால், பூமியின் ஆசீர்வாதங்களால் அந்த குடும்பங்களை நீ நிரம்பி வழியும் பாத்திரமாக அந்த குடும்பங்களை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.